நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய பாலம். இந்த பாலம் வந்து தொட்டன்கோம்பை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில தான் இருக்கு. முன்னாடி ஒரு போர்டு தெரியுது பார்த்தீங்களா? அதில வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு போட்டிருக்காங்க. இந்த ஊருக்கு நாம போகணும் அப்படின்னா, ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை இந்த டைம்ல மட்டும் தான் இங்க போக முடியும். இந்த செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா, அடைச்சு வச்சிருப்பாங்க. பட் நீங்க இந்த திங்கள், வெள்ளி, அமாவாசை டைம்ல போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போகலாம். மற்ற நாட்கள்ல நீங்க போகணும் அப்புட்ன்னா, கண்டிப்பா வனத்துறை அனுமதி வாங்கிட்டு தான் போகணும். நீங்க திங்கள், வெள்ளி, அமாவாசையில போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லி நான் கூகுள் மேப் லிங்க்கும் குடுக்குறேன். இந்த மலையும் பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலம் உட்பட்ட அந்த வனச்சரகத்தில தான் வருது. பட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு பின்னாடி வந்து பர்கூர் மலை கிராமமும் இந்த மலைக்கு பின்னாடி எல்லாமே ஆரம்பிக்குது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு என்னோட வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதையும் நீங்க போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லனாலும் கூகுள் மேப் லிங்க் குடுக்குறேன். அதையும் நீங்க போய் பார்த்துக்கலாம். இதற்கு முன்னாடி போட்ட வீடியோவிலேயே இத பத்திலாம் சொல்லியிருப்பேன். பட் நாம இப்ப போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தோப்புமடவு மாதேஸ்வரன் கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த தொட்டரங்கோம்பை கிராமத்தில பார்த்தீங்கன்னா 2 கிராமம் இருக்கு. முன்னாடி ஒரு கிராமம் இருக்கு. கடைசி அந்த மலை அடிவாரத்திலேயே ஒரு ஆற்றுக்கு பக்கத்திலேயே ஒரு கிராமம் ஒண்ணு இருக்கு. அதற்கு முன்னாடி இங்க வந்து தோப்புமடுவு மாதேஸ்வரன் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அது கூகுள் மேப்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும். நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இந்த இடம் சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களாலே நம்ப முடியல. ஆல்ரெடி குன்றி போயிருந்தோம். பட் நெறைய இடம் நாங்க போயிருக்கோம். கடம்பூர்லாம் போயிருக்கோம். பட் அத விட சூப்பரா இருக்கு. நல்ல மழை பெஞ்சனால நல்லா பசுமையா இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வீடியோல பார்த்தாவே தெரியும். முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, மலைகள் பாருங்க. மேற்கு தொடர்ச்சியோட மலைகள் எல்லாமே பார்க்கவே கண்கொள்ளா காட்சி. கண்டிப்பா ரசிக்கணும். முடிஞ்சா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. பட் நான் சொன்ன டைம்ல போங்க. கோயிலுக்கு போற மாரி போங்க. வழியில மாட்டு சாணத்தை பார்க்க முடியுது. யானைகள் சாணத்தை பார்க்க முடியுமா தெரியல. பட் இந்த இடத்துக்குலாம் யானைகள் வருமானு தெரியல. பார்ப்போம். பெரிய பெரிய வேளாமரம் பாருங்க. எவ்வளோ பெரிய வேளாமரம் பாருங்க. பார்த்தே பாருங்க. அப்படி எங்க போனாலும் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருது. கண்டிப்பா ஜி, கண்டிப்பா. ஓகே, பாருங்க முன்னாடி ஏதாவது இருக்கான்னு பார்த்து ஓட்டுங்க. சூப்பராக இருக்குது பிளேஸ் எல்லாம், அருமையாக இருக்குது. கோயிலா? இங்கே தான் இருப்பாங்களா? இந்த கோயில் தான், இங்கே தான் இருக்கிறேன். மாதேஸ்வரன் கோவில் பயங்கரம். ஆமாம் அண்ணா, வணக்கம். ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். பூமதிப்பாங்க ஆற்றுக்கெல்லாம் வேர்லாம் வச்சுருக்காங்க. ஆறு போயிட்டுருக்கு பயங்கரமாக. செம்மையாக இருக்குது. தொட்டன்கோம்பை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த சிவன் கோயில் இருக்குது. நந்தியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கே எல்லாம் செக்கு இதெல்லாம் போட்டிருக்கு, இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபால்ஸ் அருவி போயிட்டுருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா தொட்டன்கோம்பைக்கு முன்னாடி வந்து அங்கே ஒரு பாலம் தெரியுது. பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது பாருங்க. இடமெல்லாம் சூப்பராக இருக்குது. இல்லை நீ திரும்படா. தொட்டன்கோம்பை போகிற வழியில் அந்த இடம் பார்த்தீங்கன்னா அருவி, காற்றாட்ட வெள்ளமெல்லாம் இங்கே வந்திருக்கு. செடியெல்லாம் பாருங்கள், மரமெல்லாம் ரொம்ப அப்படியே வெள்ளம் நிறைய தண்ணி வந்துருக்குச்சு மழை பெஞ்சு. இங்கே பாருங்கள், வேரெல்லாம் பாருங்கள், எல்லாம் சாஞ்சு போயிருக்கு பாருங்கள், அரிச்சிட்டு வந்துருக்கு எல்லாம். இந்த இடத்துக்கு கொஞ்சம் பார்த்து வாங்க. தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குங்க பாருங்கள், எவ்வளோ கிளாரிட்டியாக தெரியுது பாருங்கள். பாபு வேறு தண்ணிக்குள்ள இறங்குறான்.
கணக்கு வேறு இங்கே என்ன செவ்வெரும்பு இதான் இங்கெல்லாம் வரப்போ பார்த்துவாங்க. வெறும் எல்லாம் எறும்பு, ஏகப்பட்ட எறும்பு. ஜி செவ்வெரும்பு ஜி, அட்டைப்பூச்சி கூட பிரச்சனை இல்லை, செவ்வெரும்பு கடிச்சதுன்னா அப்புறம் அவ்வளோதான். தண்ணியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அற்புதமாக இருக்குது. அருமையாக இருக்குது. சரி பாருங்க, தண்ணி சூப்பராக வந்துட்டுருக்கு. செம்ம தண்ணி. பூ மிதிக்கிறதுக்கெலாம் வச்சுருக்காங்க. நிறைய வேண்டுதல்கள் இருக்க மாட்டிருக்கு. ஏகப்பட்ட வேல் செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா வளையமாக போட்டிருக்காங்க. எல்லாம் வேண்டுதல் ஆட்டிருக்கு. கீழே அருவி போயிட்டுருக்கு, பயங்கரமான அருவி. மிக பிரம்மாண்டமான பெரிய வேப்ப மரம். இல்லை ஆமாம். எப்போ விசேஷம் ஐயா அந்த கோயிலுக்கெல்லாம்? பங்குனி மாதங்களா? பங்குனினா அமாவாசை பௌர்ணமிங்களா இல்லை இந்த தாண்டிங்களா? சரி சரி சரி. பின்புறம் ரொம்ப பழமையான நந்தி சிலையாட்டம் இருக்குங்கய்யா. எத்தனை வருஷம் இருக்குங்க அந்த நந்தி சிலையெல்லாம்? அந்த காலத்துலேருந்து இருக்கா? அதான் 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 வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து இருக்குது. அதான் நந்திக்கு பின்னாடி பாம்பு சர்ப்பம் வந்து அடித்த மாதிரி இருக்குது. சமைக்கிறதுக்கெல்லாம் ஆட்டுகள் வச்சுருக்கேன். விறகெல்லாம் ஏகப்பட்ட விறகு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஹை பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதன் மூலியம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் ஏதாவது இந்த கோவிலை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சாலும் உங்களுக்கு பதிவிடுங்க கமெண்டில்.